டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழிகாட்டி நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நாம் ஒவ்வொரு புதன்கிழமை காலை 10:05 மணிக்கு இந்த தலைப்பில் பல்வேறு தலைப்புகளிலே பேசியிருக்கின்றோம். பல்வேறு துறைகளிலிருந்து வல்லுநர்களை நிபுணர்களை அழைத்து வந்து அந்த துறையில் ஏற்படும் மாற்றங்கள், வளர்ச்சி, அந்த துறையின் மூலம் மக்களுக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் அல்லது இந்த நன்மைகள்லாம் இருக்குதா இல்லையா, யாரை போய் பார்க்கணும் அப்படின்ற பல சந்தேகங்கள் இருக்கும், பல தயக்கங்கள் இருக்கும். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் களையிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய நிலையத்திற்கு பேராசிரியர், முதுநிலை பேராசிரியர் செந்தில்குமார் அவர்கள் வந்திருக்காங்க. இவர் சென்னை அரசு மருத்துவமனையில் பேராசிரியராக இருக்கின்றார். குறிப்பாக பல் மருத்துவத்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர். அது மட்டுமல்ல, முகவாய் அறுவை சிகிச்சை, அதாவது இந்த ஆக்சிடென்ட்ஸு, விபத்துக்கள் ஏற்படும் பொழுது அந்த டிஃபார்மேஷன், அந்த முகம் மாறிடும், சில எலும்பு உடஞ்சிருக்கு, இதில் குறிப்பாக அது அறுவை சிகிச்சை செய்வதில் மிகுந்த நிபுணத்துவம் பெற்றவர் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள். பல் மருத்துவத்திலும் அல்லது முகவாய் அறுவை சிகிச்சை துறையிலும் எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் இன்றைக்கு அரசு செய்து வருகிறது, அந்த துறையில் என்ன மாதிரியான தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு குறித்து தான் பேச போகின்றோம். உங்கள் சார்பாக அவரை வரவேற்கின்றேன். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்றைக்கு எப்போதுமே நாம் ஒரு பல் மருத்துவரையும் அல்லது பேராசிரியர் அழைச்சா இதுக்கு வழி வந்தால் என்ன பண்ணணும், இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தான் கேட்போம். ஆனால் நாம் இந்த வழிகாட்டி நிகழ்ச்சியில் என்ன செய்கிறோன்னா தெளிவை ஏற்படுத்துகிறோம் மக்கள்கிட்ட. அதாவது குறிப்பாக இன்றைக்கு அரசு மருத்துவம், குறிப்பாக சென்னையில் மெடிக்கல் ஹப்புன்னு சொல்கிறோம் இந்தியாவுக்கே, எந்த மாதிரியான சிகிச்சை இருந்தாலும் இங்கே இருக்குது. ஆனாலும் கூட இன்னும் மக்கள் மனதில் ஒரு தயக்கம் இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, நம்ம டாக்டர்கிட்ட போகிறதுக்கே பயப்படுறாங்கன்னா அவங்கள பார்த்து இல்லை, நமக்கு எதாவது சொல்லிவிடுவாங்களோ நம்ம இருக்கின்ற இந்த ரெண்டு விஷயமாக இருக்குது. குறிப்பாக நம்ம இந்தியாவில் இந்த பல் மருத்துவத்துறைக்கு போகிறது சாதாரணமாக ஒரு செக்கப் போகிறதே கிடையாது. அதெல்லாம் என்ன பல்லு தானே அப்படின்றோம். ஆனால் அதில் பல விஷயங்கள் இருக்கிறதா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பல் எப்படி ஒரு ரூட் காஸ், ஒரு பல நோய்களுக்குன்றதும் இருக்குது. அதை குறித்து நம்ம ஜென்ரலாக இப்போ பேசுவோம் சார். அதுக்கடுத்து தொழில்நுட்பத்தை பற்றி பேசுவோம். ஓகே சார். இப்போ இந்த பல்லை கவனிக்காமல் விட்டுட்டோன்னு வச்சுங்க, ஒரு தூய்மையாக வச்சுக்கல, ஏதோ கேர்லெஸ்ஸாக இருக்கும், பல்லு தானே அப்படின்றோம். அதனால் என்ன விளைவுகள் வரும்? முதல்ல பார்த்திங்கன்னா ஈறு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகி, ஈறு பிரச்சனையினால் அந்த பல் ஈருக்கு மேலே இருக்கிறது வீக்கம் வந்துடும். ஃபஸ்ட்டு அந்த வீக்கம் வந்ததுக்கப்புறம் அது ஆப்சஸ்ன்னு சொல்லுவாங்க, டென்டல் ஆப்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இன்ஃபெக்ஷன் ஆகி அது எலும்புலேருந்து மேல் தாடைக்கு போய் அதுக்கப்புறம் முகம் கன்னம் வீக்கம் வரும். இந்த மாதிரி கன்னம் எலும்பு வீக்கம் வர்றது பார்த்திங்கன்னா ஃபேஷியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செல்லுலைட்டிஸ்ன்றதை சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்பேஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்றது காமனாக சொல்லுவாங்க. இந்த முகத்தில் வீக்கம் வந்துடும். முக்கியமாக பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்டு, அதுக்கப்புறம் கார்டிகோஸ்டீராய்டு தெரப்பின்றது சில மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸு, சில பேர் உடம்புல பார்த்திங்கன்னா நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும், சில பேருக்கு நியூட்ரிஷன்ஸ் கம்மியாக இருக்கும், வயசானவங்க, ஏஜ்டாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ரீசெண்டாக கேன்சர் பேஷண்ட்டு, அதுக்கப்புறம் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட், எந்த கேன்சராக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க, அதே மாதிரி ரேடியோ தெரப்பி பண்ணவங்க, அது இந்த மாதிரியான கேட்டகரிஸில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிறவங்க, இதய நோய் குறைபாடு இருக்கிறவங்க, அது மாதிரி கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க, லிவர் ஃபெயிலியர் ஆகிற இந்த மாதிரியான கண்டிஷன் இருக்குது. அதாவது நம்ம சொசைட்டியில் பார்த்திங்கன்னா நார்மல் பீப்புள் இருக்காங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. இந்த நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு பல் வலி வந்ததுன்னா நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம்னா அது அதிக தீவிர வலியாகி மாறி அதுவே ஆப்சஸ் மாதிரி மாறி முகத்தில் பெரிய முகமாக வீக்கம் அதில் நிறைய சீழெல்லாம் சேர்ந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் போயிடும். என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்னால், சில பேருக்கு பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் ஏற்படலாம், சில பேருக்கு மேல் தாடையில் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா அது பிரெயின் அஃபெக்ட் பண்ணலாம், மெனிஞ்சைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி நிறைய கண்டிஷன் இருக்குது, ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நோயாக மாறும். ஆமாம், லைஃப் த்ரெட்டனிங் சுச்சுவேஷனாக மாறி இருக்குது. அந்த மாதிரி நிறைய என்னுடைய ப்ரைவேட் ப்ராக்டிஸ்லேயே நிறைய கேசஸை நான் பார்த்துருக்கேன். அரசு பல் மருத்துவமனையிலே நிறைய கேசஸ் இந்த மாதிரி ஆகிருக்கு. ஈவன் இப்போ நம்ம 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா டைமில் கூட, கொரோனா வந்தாச்சு, குணமாகி டிஸ்சார்ஜ் ஆகி போனவங்களாம் திரும்பி ஒரு குறிப்பிட்ட ஒரு நோய்க்காக அட்மிட் ஆகியிருக்காங்க. அந்த கரும்பூஞ்சை, அது நீங்கள் சொன்ன இந்த கேர்லெஸ்னஸ். ஆமாம் சார். அது எப்படி சார் வருது? இல்லை, அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வாய்க்குள்ளே பார்த்திங்கன்னா பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை எல்லா ஃபங்கஸும் இருக்குது. ஆக்சுவலாக கம்மன் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நேச்சுரலாகவே இருக்குது, வாயில் இருக்குது.
அது வந்து எப்பப்பெல்லாம் நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுதோ, இப்போ வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு, டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் சில பேர் நான் சொன்ன இந்த கண்டிஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான நோய் தொற்று ஏற்பட்டுச்சுன்னா டெஃபினட்டாக வந்து கருப்பு பூஞ்சையை வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷனாக மாறி மியூகோர்மைகோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு தொற்று ஏற்படுது. இந்த தொற்று வந்து பெரும்பாலான மக்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஏன் போய் சேரலை அப்படின்னா அதற்கான விழிப்புணர்வு தான் சார் இல்லை. ஆமாம், ஏன்னா இந்த டிசீஸ் வந்து ஸ்லோ ப்ராசஸ். இது வந்து மற்ற டிசீஸ் மாதிரி இம்மீடியட்டாக அவங்களுக்கு ஒரு செஸ்ட் பெயினோ இல்லை மற்ற இஷ்யூஸோ வந்ததுன்னா உடனே டேரெக்டாக நீங்கள் போவீங்க. இது பொதுமக்கள் அப்படி தான் போவாங்க. இது வந்து உடனே சடன் இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு வராது, மைல்டு இன்ஃபெக்ஷனாக இருக்கும். ஆனால் பிளட் மூலமாக அது போயிட்டுருக்கும். இப்போ சப்போஸ் மேல் தடையில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அது வந்து பிளட் மூலமாக உள்ளே போயிட்டே இருக்கும். அந்த பிளட் உள்ளே போகும்பொழுது அதில் வரக்கூடிய கருப்பு பூஞ்சை வந்து பிரெயினுக்கு கூட போகும். அந்த பிரெயின் போய் பிரெயினே சில சமயத்தில் செயலிழக்க வச்சு உயிருக்கு ஆபத்து விளைக்கக்கூடிய நிறைய கண்டிஷன்ஸ் கொடுக்குது சார். இப்போ இந்த கரும்பூஞ்சை சொன்னீங்களே, ஏன்னா இப்போது இது அதிக பேருக்கு வர்றதில்லை. அதாவது அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தா ஒரு ரொம்ப நிறைய பேர் எடுத்துகிற ஒரு 5 பேர் 4 பேர் தான் சிட்டியிலே கூட வருவாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன இந்த கண்டிஷன்ஸ் இருக்கும்போது சீக்கிரமாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது உயிருக்கு ஆபத்து விளைக்கக்கூடிய நோய் தானே அது? ஆமாம், அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை வந்து அதை நம்ம இது பண்ணாமல் விட்டுட்டோம்னா சில பேருக்கு வந்து உயிர் இழப்புக்கு காரணமாக அது அமைஞ்சிடுது. அதாவது அது இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சி டாக்டர்கிட்ட பல் மருத்துவரையோ இல்லை வாய்முக மருத்துவரையோ நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை இஎன்டி சர்ஜன் கூட கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க அதை கண்டுபிடிச்சி இம்மீடியட்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அது அவங்க கொடுக்காமல் விட்டுற பட்சத்தில் என்ன ஆகும்னா அது வந்து கண்டிப்பாக அது வந்து நம்ம மூளை செயலிழப்பு ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக அமையுது. சரி, இப்போ நார்மலாக ஒரு ஒரு கருத்து இருக்குது மக்கள்கிட்ட, பல் டாக்டர்கிட்ட போனால் பல்லு போனால் வலிக்கும், அப்புறம் வந்து மயக்கம் வரும், அப்புறம் சாப்பிட முடியாது, இங்கெல்லாம் வந்து மறுத்துக்கும், ஐயோ நான் போக மாட்டேன். சாதாரண பல்வலி அப்படியே இந்த ரொம்ப கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா பொடியெல்லாம் வைப்பாங்க, அந்த புகையில் வைப்பாங்க, என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அந்த லோக்கலாக. அது இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளத்தை இது வரும். அது என்ன எதுக்காக வலிக்குது நம்ம அப்புறம் நம்ம உப்பு வச்சு இது பண்ணுவாங்க. இந்த வலி உணர்ந்தே நிறைய பேர் டாக்டர்கிட்ட வர்றதில்லை. இன்னொன்று விழிப்புணர்வு இல்லை. இப்போ இந்த துறையில் கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் இந்த வலி குறைத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து எந்த மாதிரி டெக்னாலஜி வந்திருக்கு? ஓகே, அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய வந்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் போடுறதே வந்து வலி இல்லாமல் இன்ஜெக்ஷன் போடக்கூடிய நிறைய டெக்னிக்ஸ் வந்திருக்கு சார். அப்போ அந்த டெக்னிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக இப்போ இது வந்து பெரும்பாலும் மேற்கத்திய நாட்டில் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு வந்தாங்க. இப்போ வந்து இப்போ கடந்த 10 வருஷத்தில் வந்து அந்த அட்வான்டேஜ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்லேயும் சரி ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லேயும் நிறைய இடத்துல இது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலாக வந்து அந்த வலி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு டெக்னிக் இருக்குது, அதுக்கான மெஷின்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய. ஸோ அது வந்து ஒரு சின்ன கருவி மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த நீடில் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கும். அதை வந்து நம்ம இப்போ அந்த பற்களில் அந்த மேலே ஈரில் செலுத்தும் போது அவங்களுக்கு வலியே இருக்காது, வலியே தெரியாது. எறும்பு ஆமாம், அதை விட அவங்களுக்கு கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு அந்த ஃபீலிங்கே இருக்காது. அதில் இப்போ வந்து இன்ஜெக்ட் பண்ணுற அளவுக்கு டெக்னிக் வந்துருச்சு. இனிமேல் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. பயப்பட வேண்டியதில்லை. இப்போ இது வந்து அரசு மருத்துவமனைகள் இருக்குங்களா இந்த வருஷம்? ஆமாம், அரசு மருத்துவமனைகள் ஸ்பெஷலிஸ்ட் சில பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் பண்ணுறோம். அப்படி பண்ண ரிசர்ச் நிறைய நடக்குது சார். இதுதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். அதாவது நிறைய வந்து ஆராய்ச்சி வந்து இந்த மாதிரி வலியை வந்து கம்மி பண்ணுறதுக்கு எப்படிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அரசு மருத்துவமனை நிறைய பண்ணிட்டு இருக்காங்க சார். அப்போ அது நீங்களே தான் கூட தனியார்லேயும் ஏன்னா உங்களை கன்சல்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கேசஸ் வந்து அரசு மருத்துவமனை தான் காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப உள்ள பேஷண்ட்ஸ் வருவாங்க, ஏன்னா கிராமங்கள்லேருந்து வராங்க. அந்த மாதிரி ஒரு கேசஸ்லாம் தனியார் மருத்துவமனையில் பார்க்க முடியாது. அப்போ அங்கே போகும்பொழுது வந்து உங்களுடைய அந்த ஆலோசனை இருக்கும்ல? டெஃபினெட்லி, அனுபவம். அதாவது பார்த்திங்கன்னா இது 20 வருஷம் வந்து என்னுடைய ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இந்த அனுபவத்தினால வந்து நம்ம கவர்மெண்ட்லேயும் சரி இல்லை ப்ரைவேட் செக்டர்லேயும் அவங்களுக்கு நல்ல ஒரு நிலையை வந்து கொடுக்கலாம். சிகிச்சை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வலி இல்லாமல் கொடுக்கறது தான் இப்போ லேட்டஸ்ட் கான்செப்டே. பெயின்லெஸ் ட்ரீட்மெண்ட், பெயின்லெஸ் டென்டல் எக்ஸ்ட்ராக்ஷன். பெயின்லெஸ் ட்ரீட்மெண்ட், ப்ரைஸ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டா? இல்லை, அரசு மருத்துவமனையில் வந்து நிறைய பேர் இது சரியாக இருக்குது, கவர்மெண்ட்லலாம் அந்த அளவுக்கு பண்ண மாட்டேன்றாங்களா, அப்படி ஒரு கருத்து இருக்குல்ல? ஆமாம் சார். அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இல்லை, அது ஆக்சுவலாக அது அந்த காலம் சார். அது ஆமாம். இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனையே உங்களுக்கு வந்து நல்ல ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலாக நல்ல எல்லாமே அது பண்ணுறாங்க. நீங்கள் வந்து வேணால் பாருங்கள், எல்லாமே நீட்டாக ப்ரொசீஜர் எல்லாமே நீட்டாக நடக்கும், ஒரு இஷ்யூஸும் கிடையாது, அவங்களுக்கு ஈக்குவலாக பண்ணுறாங்க. சரி, இப்போ பொதுவாக சொன்னீங்க டெக்னாலஜி வளர்ந்துருக்குன்னு. என்ன மாதிரியான
வளர்ச்சி அது என்ன மாதிரி மிஷின்ஸ்லாம் வந்திருக்கு இப்போது நம்ம அந்த துறையில்? அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண பல் எடுக்கிறதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த பல் வலியை கம்மி பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு மிஷின் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மிஷின்லேருந்து ஆரம்பித்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வந்து விஸ்டம் டூத் ரிமூவல்னு சொல்லுவாங்க. கடைசி வந்து ஞானப்பல் வந்து எடுக்கிறது கூட அதில் நிறைய ரிசர்ச் வந்து அரசு பல் மருத்துவமனையில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நாங்களே கூட இந்த வருஷம் பண்ணிகிட்ருக்கோம். அதை என்னுடைய போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து வலி இருக்கக்கூடாது. பேஷண்ட்டுக்கு வந்து யூஸ்வலாக கடைசி பல் எடுத்ததுக்கப்புறம் முகம் வந்து வீங்கிடும், ஒரு 4-5 நாள் வீக்கம் இருக்கும். இப்போ நியூ டெக்னாலஜி என்ன பண்ணியிருக்காங்க, நியூ ரிசர்ச் நாங்கள் கண்டுபிடிச்சி அது பப்ளிகேஷன் வேறு பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று போடுவாங்க. டெக்ஸாமெதாசோன் இன்ஜெக்ஷன் வந்து தாடையினுடைய உள்பகுதியில் டாக்டர் நாங்கள் செலுத்தினதுக்கப்புறம் 3 நாள் அவங்களுக்கு வந்து அந்த வீக்கம் வராமல் இருக்குது. நிறைய பேஷண்ட் வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அது அரசு பல் மருத்துவக் கல்லூரியும் பண்ணி பார்த்துருக்கேன். பர்சனலாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் நான் பண்ணி பார்த்துருக்கேன், பண்ணியிருக்கேன். அது அந்த 3 நாள் முகம் வந்து வீக்கம் வராது, இனிமேல் வரவே வராது. ஏன்னா வீக்கம் எல்லாருமே பயப்படுறது என்னென்னா நம்ம கடைசி பல்ல எடுத்ததுக்கப்புறம் இம்மீடியட்டாக வந்து நம்மளுக்கு வீக்கம் வந்துடும், அப்புறம் வாய் திறக்க முடியாது, சாப்பிட முடியாதுன்ற பயம் வந்து அந்த காலத்தில் இருந்தது. ஆக்சுவலாக ஜன்னின்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், அதாவது மழை பெஞ்சுதுன்னா வந்து ரொம்ப உடம்பு இதுவாகிடுன்ற மாதிரி. இப்போ அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சார். எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா வலியே இல்லாமல், அது இல்லாமல் வந்து வீக்கம் இல்லாமல், இந்த 2 அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ இந்த ரோபோட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல சார், இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப மைன்யூட்டான அந்த என்ன சொல் கட்டிகளை அகற்றுவதற்கு வந்து ரொம்ப ப்ரெசிஷன் நம்ம கையில் பண்ணால் கூட அந்த பேஷண்ட்டுக்கு அது ரொம்ப மைன்யூட் அது கிட்டத்தட்ட ஒரு மைக்ரோ மில்லிமீட்டர் லெவலில் பண்ணுறது நம்முடைய அரசாங்கத்தில் இருக்குது. அது பல் மருத்துவத்துறையில் வந்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து வாய் முக அறுவை சிகிச்சை துறையில் வந்து நிறைய ரொபாட்டிக்ஸ் வந்து ஃபாரினில் இருக்குது. இப்போ தான் வந்து அதுக்கான ப்ராசஸ் வந்து கவர்மெண்ட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ அதனால் கூடிய சீக்கிரத்தில் அது வந்துடும் சார். ஓகே, அது வந்தால் என்ன அட்வான்டேஜ்? வந்து ப்ரிசிஷனாக நீங்கள் பண்ணலாம். ப்ரிசிஷன்னா நீங்கள் வந்து ஒரு கட் போடுறீங்க, அதை ஒரு 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 அறுவை சிகிச்சை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ப்ரிசிஷனாக பண்ணலாம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே வந்து நம்ம பேஷண்ட் கூட இருக்கும்பொழுது நிறைய பிளட் இருக்கும் நம்மளுக்கு. பேஷண்ட் முன்னாடி சப்போஸ் பிளட்டு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அந்த இதெல்லாம் இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி தான் ஆப்ரேட் பண்ணுவார் சர்ஜன். ஸோ அதனால் அக்யூரசி வில் பி மோர். ஸோ உங்களுக்கு வந்து ஹியூமன் எரர் கேன் பி மினிமைஸ்ட். ரெண்டாவது நேரம் சீக்கிரம் பண்ணிடலாம். காம்ப்ளிகேட்டட் ஏரியான்னு இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா முக்கியமான கழுத்து பகுதியில் வாய் கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது கழுத்து பகுதியில் வந்து டாக்டர் ஓப்பன் பண்ணி அந்த கேன்சர் வந்து கழுத்து பகுதிக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்ப்ரெட் ஆன இடத்த வந்து அவர் கம்ப்ளீட்டாக எடுக்கும் பொழுது அதில் வந்து மகாதமனிலாம் வரும். மகாதமனின்னா வந்து பிரான்ச்சஸ்லாம் வரும். கரோட்டிட் ஆர்டரின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது மகாதமனின்னு நம்ம சொல்லிக்கலாம், தமிழில் பெருந்தமனின்னு சொல்லிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு அது பக்கத்துலேயே டியூமர் போகும்பொழுது அது ரொம்ப ப்ரிசிஷனாக நம்ம வந்து யூஸ்வலாகவே நம்ம வந்து பண்ணுறதை விட ரொபாட்டிக் சர்ஜரியில் பண்ணோம்னா தேர் ஹேவ் மோர் அட்வான்டேஜ். அதை பக்கத்தில் படாமல் அடுத்த தமிழில் படாமல் அதை மாத்திரம் அந்த கட்டி மட்டும் எடுத்துட்டு அந்த ஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ணாமல் பண்ணிடலாம் சார். சார், இப்போ நான் நினைக்கிறேன் அரசு மருத்துவமனையில் தான் இந்த கழுத்துக்கு பின்னால், அதாவது தலைக்கு நம்ம நேரடியாக ட்ரீச் பண்ண முடியாது, ஆனால் பிரெயினுக்கு கீழே இருக்குது. அப்படிப்பட்ட சிகிச்சைலாம் பண்ணதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் உங்கள் துறையில் தான். அதை 2 ஓப்பன் பண்ணி சரி சமமாக முகத்தையே பிரித்து உள்ளே போய் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்குது. அதாவது எப்படின்னா இன்அக்சசபிள் ஏரியாஸ், அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் வந்து சில கட்டிங்கள் வந்து நம்ம கரெக்டாக போய் அதை ஆப்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து தாடை இருக்குது, அது வந்து பின்னாடி இருக்கும். அதாவது தாடையோடைய பேக் சைடில் இருக்கும். தாடைக்கு முன்னாடி தாடைக்கு உள்ளே இருந்துச்சுன்னா வாய் வழியாக போய் ஆப்ரேஷன் பண்ணி நாங்கள் எடுத்துருவோம். பட் தாடைக்கு பின்னாடி தொண்டை பகுதியில் ஒரு கட்டி இருக்குன்னு வச்சுங்களேன், அதை எப்படி ரீச் பண்ணுவாங்கன்னா இஎன்டி டாக்டர் வந்து அவங்களால ரீச் பண்ண முடியாது. ஸோ அதேமாதிரி வேஸ்குலர் சர்ஜன்ஸ் இருப்பாங்க, அவங்களும் வந்து நம்ம கீழ்த்தாடை கீழே வந்து கட்டி மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கட்டியை வந்து ரீச் பண்ண முடியாது. அதுக்கு வந்து வாய்முக அறுவை சிகிச்சை எங்களை கூப்பிடுவாங்க. அதான் உங்களை மாதிரி நிபுணர்கள். ஆமாம், கூப்பிடும்பொழுது நாங்கள் வந்து தாடையை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணுவீங்க. ஆமாம் சார், அதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்துருவோம். ஸோ அவங்க ஈஸியாக போய் அந்த கட்டியை ஃபுல்லாக எடுத்துருவாங்க. அப்போ திருப்பி எப்படி அதை நாங்கள் தான் வாய்முக அறுவை சிகிச்சை நிபுணராச்சு, திருப்பி ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அதை அப்படியே திருப்பி நார்மல் பொசிஷன் கொண்டு வந்துடுவோம்.
எங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி என்ன பொசிஷன்றது தெரியும். அந்த பொசிஷன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் ஓப்பன் பண்ணி அந்த தாடையை ஓப்பன் பண்ணி அறுவை சிகிச்சை பண்ணி திருப்பி தாடையை வந்து அந்த பற்களையும் ஒரே சீரமாக வைக்க முடியும். அது கரெக்டாக வந்து உட்காந்துரும் அந்த. ஆமாம், ஏன் வைக்க முடியும்னா அது வந்து பல் மருத்துவம், நாங்கள் பேசிக்காக பல் மருத்துவர் தானே. ஸோ பற்களினுடைய அமைப்பு வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த அமைப்பை ப்ராப்பராக இருக்கிறத வச்சு அந்த போன் அலைன்மெண்ட் பண்ணிவிடுவோம். அது போய் அங்கே உட்காரோம் கரெக்டாக உட்காந்து சீட்டிங் ஸ்ப்ராக்கெட்ஸ் மாதிரி இல்லை நம்ம மிஷினரியில் இருக்கோம். சரி. ஆனால் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணுமோ இல்லை? அது மேலே இருக்கிற அந்த அந்த தோலையும் இதுவும் நாங்கள் ப்ராப்பராக சேர்த்துருவோம் சார். அது சேர்ந்துடும். ஆமாம், வாய்முக அறுவை சிகிச்சைன்றது வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியும் சேர்த்து தான் படிக்கிறாங்க. ஓகே. அந்த வடுக்கல் எப்படி இருக்கும் உங்களுக்கு? வடுக்கல் வந்து ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். ஓகே. ஏன்னா அந்த வடுக்கல் இல்லாத இடத்துல தான் நாங்கள் அந்த மேலே அந்த தோலுக்கு மேலே போடுற இது போடுவாங்க, அறுவை சிகிச்சையே பண்ணுவாங்க சார். சார், இப்போ நார்மலாக பார்த்தா தினந்தோறும் வந்து ஆக்சிடென்ட்ஸ், விபத்துக்கள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பைக்கில் ஸ்பீடாக போகிறது, அப்புறம் வீலிங் பண்ணுறது, இந்த மாதிரி இப்போ சில வித்தைகள் பண்ணும்பொழுதும் வேகமாக வேகத்தடையெல்லாம் பார்க்காம போயிட்டோம், அல்லது எதிர்க்க வர வண்டி மோதி ரொம்ப அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு வந்து டிஸ்ஃபிகர்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கேசஸ்லாம் வரும் முகத்தில். அது எப்படி, அதுக்கான வசதிகள் இப்போ எப்படி இருக்குது? அது வந்து வசதிகள் பார்த்தா நிறைய ரிசர்ச் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் சார். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து அப்போ அடுத்த ரிசர்ச்சே ஒன்று பண்ண போகிறேன். எங்களுடைய அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் வாய்முக அறுவை சிகிச்சை துறையில் எங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருக்காங்க. டாக்டர் பிரசாத் சார், டாக்டர் பாலாஜி சார், டாக்டர் அருண்குமார் சார்லாம் இருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணி வாய்முகத்தில் வந்து கண் வந்து மிக முக்கியமான உறுப்பு சார். ஸோ கண் வந்து அடிபட்டு அந்த எலும்பு எல்லாமே டேமேஜ் ஆகி அதனால் கண் பார்வையை இழக்கிறாங்க, நிறைய பேர் இழந்திருக்காங்க. அந்த நரம்புகள் வந்து ஆப்டிக் நர்வ் கட் ஆகிடும், அது வந்து டேமேஜ் ஆகிடும், இந்த எலும்பு வந்து அதை வந்து அழுத்திடும். ஆமாம், எனக்கு கீழே போய் விழும்பொழுது இவங்க போய் அடிபட்டு விழும்பொழுது ஒரு கார் லாரி மோதுது, இல்லை பைக் மோதுது. மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் வந்து நான் என்ன பதிவு பண்ண விரும்புகிறேன்னா ஹெல்மெட்டு போட மாட்றாங்க. அந்த மாதிரி ஹெல்மெட் போட்டவங்களே ரொம்ப அதிவேகமாக வராங்க. ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் வர்றதுனால அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா வந்து ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த இம்பேக்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மேல் தாடை பகுதி, கண்ணை சுற்றி இருக்கிற எலும்புகள் எல்லாமே வந்து அந்த கண்ணை வந்து அழுத்துது. அதனால் கண் உள்ளே இருக்கிற அந்த பார்வை நரம்பு வந்து அஃபெக்ட் ஆகுது, ஆப்டிக் நர்வ் வந்து அஃபெக்ட் ஆகுது. அது சுருங்கிறதுனால வந்து இப்போ நிறைய பேருக்கு அந்த பார்வை வந்து கம்மியாகுது. ஸோ நாங்கள் என்ன ரிசர்ச் இதில் இப்போ இதுதான் லேட்டஸ்ட் அட்வான்சஸ், எப்படி வந்து சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி கண் பார்வையை சீக்கிரம் கொண்டு வரலான்ட்டு ஒரு ரிசர்ச் வந்து பிளான் பண்ணிட்டு சீக்கிரம் அது நான் பண்ணிகிட்ருக்கேன் சார். வந்துடும். அப்போ அந்த பார்வை இழந்துரும்ன்ற அந்த பயம் தேவையில்லை, வரலாம் இந்த ஆராய்ச்சி வெற்றி பெற்றா. எஸ், கண்டிப்பாக. அப்போ ஆராய்ச்சியினுடைய முடிவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ சீக்கிரம் எந்த இடத்துல பண்ணோம்னா, ஏன்னா 3 விதமான வந்து அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இதில் இன்வால்வ் ஆகிறாங்க. ஒன்று வந்து கண் அறுவை சிகிச்சை பண்ணுறவங்க, வாய்முக அறுவை சிகிச்சை நாங்கள் பண்ணுறவங்க, ஆக்குலோ பிளாஸ்டிக் சர்ஜன் சொல்லிட்டு கண்ணை சுற்றி இருக்கிற எலும்பை பற்றி படிப்பாங்க, அவங்களுடைய இது. அப்புறம் நியூரோ சர்ஜன், ஏன்னா கண்ணுடைய நரம்பு சம்மந்தன்றது வந்து மூளைக்கு அது போகிறதுனால நியூரோ சர்ஜன் இன்வால்வ் ஆகுறாங்க. அவங்களெல்லாம் சேர்த்து இது வந்து ஒரு ரிசர்ச் மாதிரி நாங்கள் பிளான் பண்ணுறோம். கூட்டு ஆராய்ச்சி தான் இது, கூட்டு ஆராய்ச்சி சார். இவங்க 4 பேரும் இருக்கணும். அதில் 4 பேருக்காக ஆல்ரெடி டாக்டர்ஸை நாங்கள் செலக்ட்லாம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த ரிசர்ச்சினுடைய ரிசல்ட் வந்துச்சுன்னா, ஒருத்தருக்கு வந்து முகத்தாடை அடிபடும் பொழுது கண்ணும் பாதிப்பு ஆகிட்டுன்னா அந்த கண்ணை எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக அவங்களுக்கு காப்பாற்றலாம் அப்படின்றத நம்ம ரிசல்ட்டில் கொண்டு வர முடியும். ஆமாம். ஆனால் இப்போ இந்த திட்டமிடுதல் எப்படி பண்ணுறீங்க? திட்டமிடு எல்லா பேஷண்ட்டுக்கும் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி காலத்துலாம் வந்து அந்தளவுக்கு ஒரு ப்ரெசைஸான பிளானிங் கிடையாது. இப்போ வந்து பிளானிங் வந்து ரொம்ப ஹைடெக்காக ஆகிட்டு எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டாக பண்ணுறாங்க. இப்போ பேஷண்ட்டுக்கு சிடி ஸ்கேன் எடுப்பாங்க. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, அடிப்பட்டதுக்கு அப்புறம் வந்து நார்மல் சைடு அடிப்பட்ட இடம் அந்த சிடி ஸ்கேன்லேயே இருக்கும். இப்போ சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து பாதி முகம் வந்து உடஞ்சிச்சின்னு வச்சுங்களேன், இங்கேருந்து ஃபுல்லாகவே ஒரு கம்ப்ளீட் அழுத்தம் இருக்குது, நிறைய உடஞ்சிருக்குன்னா உடையாத பகுதி இருக்குல்ல சார், அந்த பகுதி சிடி ஸ்கேனில் இருக்கும். அந்த இமேஜை இந்த இமேஜோட அப்படியே மேட்ச் பண்ணி அதை மேட்ச் பண்ணி அது பேஸ் பிரகாரம் இதுக்கு இம்ப்ளான்ட் ரெடி பண்ணுவாங்க. இம்ப்ளான்ட்னா இப்போ எந்த அளவுக்கு உள்ளே போயிருக்கோ அதுக்காக உள்ளே வெளியே எடுத்துன்னு வரத்துக்கு அதுக்கான நிறைய மெத்தட்ஸ் வந்து நிறைய இதில் வந்து ஸ்லைட்ஸில் கார் மாதிரி தான்
ஆமாம் சார். டென்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆமாம் சார். இந்த பிக்சரை அப்படியே அதை வச்சு பார்க்குறது. ஆமாம், சைஸ் எல்லாமே அந்த அக்யூரசி இருக்கும். ஆமாம், அந்த அக்யூரசி வச்சுருவாங்க. எந்த பகுதி அவங்களுக்கு உள்ள அழுத்தமாக இருக்கோ அந்த பகுதிக்கு அது கரெக்டாக ஃபிட் பண்ணுறதுக்குள்ள மெட்போர் அப்படின்னு ஒரு மெத்தடெலாம் வந்து மெட்போர்னு வந்துருச்சு. அதை வந்து அறுவை சிகிச்சை மூலம் உள்ளே வச்சுருவாங்க. ஸோ அப்போ வந்து பேஷண்ட்டுக்கு இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஈக்குவலாக வந்துடும். ஆமாம், இந்த தொழில்நுட்பம்லாம் வந்து அந்த காலத்தில் கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அப்படியே இருக்கும், அழுத்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஆமாம், அதனால அழுத்தமாக இருக்கிறதுனால என்ன கண்ணை வந்து சில சமயத்தில் அது பாதிக்கும். அதுவும் ஏஜ் ஆகும் இன்னும். ஆமாம் சார், நரம்புகள் வீக் ஆகும். அப்போ இன்னும் சீக்கிரமாக கண் பார்வை குறையிறது வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்கிறீங்க. அதாவது இப்போ இந்த பல்லுன்றதை சாதாரணமாக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பல்லை கவனிக்காமல் விட்டாலோ அல்லது ஒரு வலி இருக்குது சரியாயிடும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? அதாவது நார்மல் பல்லு வலின்னா நீங்கள் யூஸ்வலாகவே என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஃபார்மசியில் போய் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுவே தப்பு. அது ஆக்சுவலாக அது தவறான ஒரு முறை தான். டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஏன்னா சில பேருக்கு ஒரு ட்ரக்ஸ் வந்து அலர்ஜிக்காக இருக்கும், சில பேருக்கு அலர்ஜிக்கு இருக்காது. டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. உடம்பு கண்டிஷன் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி அலர்ஜிலாம் இருக்கான்றதை கேட்டுட்டு அதுக்கு ப்ராப்பராக அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட். இது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலி இருக்குது, டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க, 2-3 நாள் அவங்களுக்கு வந்து சரி ஆகலை, அவங்களுக்கு சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்க, இல்லை வேறு என்ன மற்ற இஷ்யூஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒரு 2-3 நாளில் போய் பார்க்குறது நல்லது. அதாவது பல் மருத்துவரை பார்த்துடணும். ஆமாம் சார். ஏன்னா அது வந்து சம்டைம் கேன்சர் டெவலப் ஆகிருக்கலாம் உள்ள, நம்மளுக்கு தெரியாது. ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு வளர்ச்சி இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. நாம் ஏதோ ஈரில் நீர் கட்டியிருக்கு சரியாயிடும் அப்படின்ற மாதிரி தவறை எடுத்துக்கக்கூடாது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து முதல்லாம் வந்து பல்லு ஈரல் சுற்றியில் வாயில் உள்ள பார்த்திங்கன்னா அந்த புண்ணுன்னு சொல்லுவாங்க, வாய்ப்புண். அந்த வாய்ப்புண் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து டாக்டர்கிட்ட வந்து காமிச்சு அது கேன்சர்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து என்ன வந்திருக்குன்னா வெல்ஸ்கோப்னு ஒரு கருவி வந்திருக்கு. வெல்ஸ்கோப். ஆமாம், அந்த வெல்ஸ்கோப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து பார்க்குறதுக்கு வாய் உள்ளே வந்து நார்மலாக தான் இருக்கும், ஆனால் அதனுடைய உள்பகுதியில் கேன்சர் இருக்கும். அது தெரியாது, அது வந்து வெளியே வராது, தெரியாது. வெளியில் வராது, உள்ளே கேன்சர் இருக்கும். நீங்கள் வாய் திறந்து வாய் சாதாரண பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு அந்த வெல்ஸ்கோப்ன்றது அதில் வாயில் நம்ம அடித்து பார்க்கும்போது டார்ச்லைட் மாதிரி இருக்கும் சார். அதை அடித்து பார்க்கும்போது அதில் வந்து ஃப்ளூரசன்ஸ் இருக்கும், லைட்டே ஃப்ளூரசன்ஸ் இருக்கும். அந்த ஃப்ளூரசன்ஸ் டெக்னாலஜியில் அந்த லைட்டை வந்து வாயில் அந்த டிஷ்யூ பகுதியில் அடிக்கும் பொழுது அந்த டிஷ்யூஸ்லாம் அந்த ப்ளூ லைட்டை எடுத்துக்கும். அந்த ப்ளூ லைட்டை எடுத்ததுக்கப்புறம் அது க்ரீனாக அது ஃப்ளூரசன்ஸ் ஆகும். அது ஃப்ளூரசன்ஸ் ஆனா அந்த செல்ஸினுடைய நார்மல் செல்லே அதுதான். அப்நார்மல் செல்ஸ் வந்து அது பிளாக்காக காட்டிடும். அதாவது வேரி பண்ணி காட்டும், கருப்பாகவும் அது க்ரீனாகவும். கேன்சர் செல்ஸ் முக்கியமாக. அப்போ அது அட்வான்ஸாக நம்ம தெரியறதுனால ட்ரீட்மெண்ட் சீக்கிரம் ஆரம்பிக்கலாம். ஆமாம், அது இல்லாமல் எபித்திலியம் கனெக்டிவ் டிஷ்யூ அதுக்கப்புறம் தான் வந்து மெயினாக சக்ஸஸ் வருது. அந்த எபித்திலியன்றது நம்ம வாய் உள்ளே இருக்கிற திசுனுடைய மேல் பகுதி. அந்த பகுதியில் ஒரு 4-5 லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற ஏதோ ஒரு லேயரில் செல்லு மாற்றம் நிகழ்ந்தால் கூட நம்ம அதை வந்து இப்போ இருக்கிற அந்த மரபணு மூலமாக அதை வந்து செக் பண்ணி டிஎன்ஏவே வந்து மியூட்டேஷன் ஆகியிருக்கா. ஏன்னா அந்த செல்ஸை வந்து நம்ம இதில் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து அந்தளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அப்போ இது என்னென்னா அந்த ஏர்லி டிடெக்ஷன். ஆமாம், வாயில் வரத்துக்கு முன்னாடியே தெரியும், வரத்துக்கு முன்னாடியே. ஆமாம், இது இருக்குல்ல என்னென்னா வாயில் கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ டாக்டர் காமிச்சு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இப்போ அந்த நிலையெல்லாம் கிடையவே கிடையாது. வரத்துக்கு முன்னாலே. ஆமாம், யாருக்குன்னா வந்து ஹேபிட் இருக்குது, புகையில் ஹேபிட் இருக்குது, அதில் ஆல்கஹால் ரொம்ப நாள் எடுத்துக்கிறாங்க, இல்லை வாயில் வந்து ஒரு மாதிரி பர்னிங் சென்சேஷனாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுங்க கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணோம்னா ஒரு 100 பேருக்கு டெஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக 10 பேருக்கு அது இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா எவ்ரி டே வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா சர்ஜிக்கல் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொஃபஸர் டாக்டர் கோபு சார் தலைமையில் இந்த பணி ரொம்ப சிறப்பாக நடைபெற்று வருது. உங்களுக்கு வந்து டெய்லி வந்து அதாவது வாரத்தில் வந்து 5 நாளாக வாய் புற்றுநோயினுடைய ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் ரியாலிட்டி. ஓகே சார், ரொம்ப ரொம்ப அருமை. அதாவது பேசிகிட்டே இருக்கலாம் இந்த துறை குறித்து. இப்போ கடைசியாக நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு பேஷண்ட் என்ன வச்சுக்க வேண்டாம், ஒரு நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங் என்ன பண்ணணும்? இந்த பல்லை விட்டுருங்க, ஜென்ரலாக அவங்க என்ன மாதிரி டெஸ்ட்ஸு இந்த நோய் வராமல் தடுக்குது, குறிப்பாக இந்த ஓரல் ஹைஜீன் இதுக்கு பற்றி ஒரு குறிப்பாக ஒரு முத்தாய்ப்பாக சொல்லுங்களேன். ஓகே, ஓரல் ஹைஜீன்றது வந்து ஆக்சுவலாக வாய் வந்து நம்ம உடம்புனுடைய கண்ணாடி மாதிரி. நம்ம அதனால தான் எந்த டாக்டர்கிட்ட நீங்கள் போனாலும் முதல்ல உங்களை பார்த்துட்டு வாயை தரங்க, நாக்கு நீட்டுங்கன்னு சொல்லுவாங்க.
ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, வாய் வந்து உடம்புல இருக்கிற என்ன மாற்றம் நிகழ்ந்தாலும் உங்களுக்கு வாயில் வந்து ஃபஸ்ட்டு இண்டிகேஷன் கொடுக்கும். ஈஸியாக மிரர் மாதிரி அது வாய் நம்ம உடம்பினுடைய கண்ணாடி மாதிரி அது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து வாயில் வந்து ஏதோ ஒரு தழும்பு, அது தழும்புனா உங்களுக்கு வெள்ளையாவோ இல்லை ரெட்டிஷாவோ இல்லை பர்னிங் சென்சேஷனாவோ எதுனா இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணுறது நல்லது. இது நம்மளுக்கு நார்மல் தானேன்றது நம்மளுக்கு அந்தளவுக்கு நிறைய பீப்புள் அறியாமையில் தான் இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். இது அரசு மருத்துவமனைக்கு போய் பண்ணிக்கலாம், தாராளமாக பண்ணிக்கலாம், இருக்கும் தனியார்கிட்டையும் போகலாம், பண்ணிக்கலாம். அதான். ஆனால் அது கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. கேர்லெஸ்ஸாக இருந்ததுன்னா அது கேன்சராக மாறிடும். நிறைய இந்த டெக்னிக்கல் டெர்மினாலஜி யூஸ் பண்ணாமல் ஓகே நார்மலாக எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்க. அதுக்காக மக்கள் டிடி தமிழ் நேயர்களுக்கு சார்பாக உங்களுக்கு நன்றி. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. நேயர்களே, இதுவரை டாக்டர் ப்ரொஃபஸர் ஏ செந்தில்குமார் அவர்கள் ரொம்ப பெரிய விஷயத்தெல்லாம் ரொம்ப சாதாரணமாக சொல்லியிருக்காரு. இது வந்து நம்மளுடைய எதிர்காலம், நம்முடைய உடல்நலம், நம்முடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான விஷயம். அதாவது பல் போனால் சொல் போச்சுன்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னென்னா, இந்த பல் நோய் வந்துச்சுன்னா எல்லாமே நீங்கள் பேசவே முடியாது. உடலில் அத்தனை பகுதிக்கும் அதுதான் ஒரு கண்ணாடியாக இருக்குதுன்னு சொன்னார். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் உடனே மருத்துவரை சந்திக்கணும். அதுக்காக தயக்கம் காட்டினா உங்களுக்கு நோய் பெருசாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அது பயமுறுத்துன்றது இல்லை, இது ஒரு விழிப்புணர்வு தான். இந்த சார் சொன்ன அந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மகிழ்ச்சியாக நோயற்ற வாழ்வோடு வாழ்வோம் என்ற நம்பிக்கை நமக்கு பிறக்கும். அந்த நம்பிக்கை அவர் கொடுத்துருக்காரு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் அடுத்த வழிகாட்டி நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.